வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி டெய்லி யூசிங் சென்டென்சஸில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அங்கே போய் இருக்கியா. அதாவது ஒரு பிளேஸ்க்கு போயிருக்கியான்னு கேட்போம் இல்லையா, இந்த இடத்துக்கு போயிருக்கியா அப்படின்னு கேட்குறத ஹேவ் யூ பீன் தேர், ஹேவ் யூ பீன் தேர் அப்படின்னா நீ அங்கே போயிருக்கியா அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை தான் ஹேவ் யூ பீன் தேர் அப்படின்னு சொல்லுவோம். என்னை பற்றி என்ன நினைக்கிற, ஒருத்தர்கிட்ட நம்மளை பற்றி ஃபீட்பேக் கேட்கறதா இருக்கட்டும், இல்லை சண்டை போடும்போது என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அதை வாட் டு யூ திங்க் அபவுட் மீ, வாட் டு யூ திங்க் அபவுட் மீ அப்படின்னு கேட்கலாம். வாட் டு யூ திங்க் அப்படின்னா என்ன நினைக்கிற, அபவுட் மீ என்னை பற்றி. அவங்க இன்னைக்கு வராங்களா, அவங்க இன்னைக்கு வராங்களா அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஒரு டவுட்டாக கேட்போம். அதை எப்படி கேட்கலாம், ஆர் தே கம்மிங் டுடே, ஆர் தே கம்மிங் டுடே அப்படின்னா அவங்க இன்னைக்கு வராங்களா. ஏன்னா ஒரு பர்சன் அப்படின்னா சிங்குலராக சொல்லுவோம், குரூப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆர் சொல்லுவோம். ஸோ ஆர் தே கம்மிங் டுடே அப்படின்னா அவங்கெல்லாம் வராங்களா இன்னைக்கு அப்படின்னு அர்த்தம். எனக்கு அமைதியாக இருக்க பிடிக்காது, இது எப்படி சொல்லலாம், எனக்கு அமைதியாக இருக்க பிடிக்காது. ஸோ பிடிக்காது இது நெகட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறதுனால நாட் யூஸ் பண்ணுவோம். ஐ டோன்ட் லைக் டு பி குவைட், ஐ டோன்ட் லைக் டு பி குவைட். டு பி குவைட்னா அமைதியாக இருக்கிறது. அவன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிறத ஐ வில் நெவர் லைக் ஹிம், ஐ வில் நெவர் லைக் ஹிம் அப்படின்னா அவனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்றது. அடுத்தது, இதுவே ஒருத்தவங்களை ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவனை பார்த்தாலே பிடிக்கல, அவனை எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்றது எப்படி சொல்லலாம், அவனை எனக்கு பிடிக்கவே இல்லை, அவனை பார்த்தாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது எப்படி சொல்வோம் அப்படின்னா பிடிக்கவே இல்லை. ஸோ இதுவும் நெகட்டிவ். ஐ டோன்ட் லைக் ஹிம், ஐ டோன்ட் லைக் ஹிம் அப்படின்னா எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. ஐ வில் நெவர் லைக் ஹிம் அப்படின்னா எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்றது. என் வீட்டுக்கு எப்போ வர, என் வீட்டுக்கு எப்போ வருவ, என் வீட்டுக்கு எப்போ வர அப்படின்னு கேட்கறதுலாம் when will you come to my home, when will you come to my home அப்படின்னா என் வீட்டுக்கு எப்போ வருவ அப்படின்னு கேட்கறது. இதுவே எப்போ வர அப்படிங்கிறனாலும் அதே மாதிரி கேட்கலாம். நான் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருக்கேன், நான் அதை பற்றி தான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றத ஐ எம் கீப் ஆன் திங்கிங் அபவுட் தட். ஐ எம் கீப் ஆன் திங்கிங்னா நினச்சிட்டு இருக்கேன், அந்த திங்கிங் வச்சிட்டு இருக்கேன், அதை பற்றி நினச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றது. அபவுட் தட்னா அதை பற்றி. அவன் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நீ அவன்கிட்ட இதை சொல்லிடு. ஸோ இது பெரிய சென்டென்ஸாக இருக்கு இல்லையா, அவன் ஏதாச்சும் சொல்றதுக்கு முன்னாடி. ஸோ இது ஒரு சென்டென்ஸ், நீ அவன்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸ். டெல் ஹிம் திஸ், அவன்கிட்ட சொல்லிடு இதை பற்றி. பிஃபோர் ஹீ சேஸ் சம்திங், ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி. ஓகேயா, டெல் ஹிம் திஸ் அப்படின்னா இதை சொல்லிடு, அவன் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத பிஃபோர் ஹீ சேஸ் சம்திங். இப்போ அவன் ஏதாவது சொல்றதுக்கு முன்னாடி நீ இதை அவன்கிட்ட சொல்லிடு அப்படிங்கிறது ஒரே சென்டென்ஸ் தான். ஸோ இது நான் நடுவில் அப்போஸ்ட்ரோபி போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அதை நான் 2 சென்டென்ஸாக பிரித்து டெல் ஹிம் திஸ் பிஃபோர் ஹீ சேஸ் சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு 2 சென்டென்ஸாக புரியறதுக்காக போட்டிருக்கேன். நார்மலாக இங்கிலீஷ் எழுதும் போதும் இப்படி தான் எழுதுவாங்க. ஏன்னா அந்த அப்போஸ்ட்ரோபி டாட்ஸ் அதெல்லாம் தான் இங்கிலீஷில் இருக்க ஒரு விஷயம். ஓகேங்களா, நம்ம சேனலில் இந்த மாதிரி டெய்லி யூசிங் சென்டென்சஸ் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். போய் பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். என்னோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்கிறதுங்கிறதையும் சொல்லுங்கள். டாடா பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.